Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் அளவு ப்ளவுஸ் வச்சு பேக் பார்ட்டை மட்டும் எப்படி கட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், துணி வந்து ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ண பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ப்ளவுஸ் எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மஸ்ட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அளவு ப்ளவுஸ் கரெக்டாக வச்சு நீங்கள் கட்டிங் கரெக்டாக போட்டாலே ஃபிட்டிங் சூப்பராக வரும். எந்த இதுவுமே வராது, எந்த ஃபால்ட்டுமே வராது. இப்போ நான் வந்து அயர்ன் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பின் கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸை வச்சு அளவு எடுக்கும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ப்ளவுஸ் துணி வந்து லைட்டாக விளைக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் விலகாமல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நீங்கள் அளவு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும், அளவுகள் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. அதனால் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுட்டு அங்கேயுமே ஒரு பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேக் நெக் வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே நெக்கு அந்த மாதிரியே வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேயுமே ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட உயரம் அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்லே வந்து டேப்பில் அளந்துக்கோங்க. நீங்கள் அளந்துட்டு நீங்கள் துணியில் வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு எவ்வளோ இருக்குன்றத துணி, அதாவது ப்ளவுஸ் ரொம்ப இழுக்காமல் மேனுவலாக வச்சு இந்த மாதிரி அளந்துக்கோங்க. எனக்கு 13.5 வருது. இப்போ எப்பயுமே நமக்கு ஒரு 1/4 இன்ச் விடணும். நான் 1/4 இன்ச் விடலை, ஏன்னா எனக்கு கரைப்பகுதி வந்திருக்கனால நான் 1/4 இன்ச் விடலை. ஸ்ட்ரைட்டாக ஒரு 1.5 இன்ச் விடுறேன் ப்ளவுஸ் பேக் நெக் வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு. நீங்கள் கரைப்பகுதி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 1/4 இன்ச்சு விட்டுட்டு 1/4 இன்ச்சு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே தையலுக்கு விடுங்க. இப்போ நம்ம அளந்த இல்லையா 13, அதையுமே வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதுக்கு சென்டரில் நல்லா ப்ளவுஸ் இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்க 2 கோட்டுக்கு நடுவில் சென்டரில் அழகாக அந்த ப்ளவுஸ் அப்படியே நீட்டாக இருக்குது. இப்போ நல்லா நீட்டாக அந்த ப்ளவுஸ் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எனக்குள்ளே பாருங்கள் ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு கேப் இருக்குது. அந்த மாதிரி கேப் இருந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இடுப்போட அளவு வச்சுட்டு நம்ம பேக் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு, தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு எடுக்கோங்க. இப்போ நெக்கோட உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் ஷோல்டர் நம்ம அதாவது வரையும் போது முன்னாடி லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 பக்கம் ஷோல்டரையுமே நீங்கள் வந்து குறிச்சிக்கோங்க. இப்போ இடுப்பு பகுதிட்டு இந்த மாதிரி கை வச்சு ஆம்ஹோல் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்துகிட்டு அந்த ஆம்ஹோல் எங்கனக்குள்ளே ஜாயின் பண்ணியிருக்கோம் அங்கனக்குள்ளே நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இப்போ அந்த வளைவு அந்த பெண்டு உங்களுக்கு வரைய தெரியலன்னா இந்த மாதிரி பேக்கை திருப்பிட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு 3 டாட் 4 டாட் நல்லா அழுத்தி போட்டுட்டு கையால் அப்படியே வச்சு ஒரு டேப் பண்ணிங்கன்னா அந்த நம்ம போட்டிருக்க அந்த மார்க் வந்து அப்படியே விழுந்துடும். அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் விட்டு நீங்கள் அழகாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக் வந்து இப்போ அதே மாதிரி வச்சு நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே அந்த நெக் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு தான் நான் வந்து ஒரு பின் பண்ணியிருக்கேன். இந்த பின் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் எல்லாத்துக்குமே விட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ப்ளவுஸ் வந்து பேக் நெக்கில் வந்து பா நெக்குன்றனால நம்ம வந்து இந்த கர்வ் வரைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே இந்த பாக்ஸோடையே நான் அப்படியே லைட்டாக மட்டும் பெண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இந்த ஆம்ஹோல் வளைவு வந்து அந்த 1/4 இன்ச்சு மேலே நம்ம தையலுக்கு விட்டுட்டு அப்படியே மேலேயே அதே மாதிரி அப்படியே ட்ராப் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி போட்டுக்கோங்க. நீங்களும் இப்படி போட்டிங்கன்னா அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இவ்வளவே தான் பேக் நெக்கு. ஈஸியாக உங்களாலையும் கட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் இதே மாதிரி பார்த்து கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். நம்ம இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.